அவ்வளோதான். நார்மல் கதை தான், கதையே இல்லை உண்மையாக. ஆக்சுவலாக என்ன கதை இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் போய் பாருங்களேன். ஆக்சுவலாக கதையே இல்லை. ஆக்சுவலாக இதுதான் உண்மை. யோகி பாபா கொஞ்சம் டவுன் ஆகிட்டாரு. காமெடி ஓகே, அவ்வளோதான். விஜய் சேதுபதி ஆக்டிங் பக்கா உண்மையாக. தேங்க்ஸ். ஆக்ஷன் அதான் சொல்கிறேன், 2 நிமிஷத்துக்கு ஒரு ஆக்ஷன் காமிச்சுனே இருக்கிறாங்க. அதுவும் படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. எல்லாமே ஸ்லோ மோஷன்லேயே காமிச்சு ஒரு மாஸ் விக்ரம் இது அளவுக்கு மாஸ் இருக்கும் விஜய் சேதுபதி இன்னும் கொடுக்கல. அதுதான் உண்மை. ஒரு மாஸ் காமிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அவ்வளோ இது இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் பிடிச்சிப்பேன், நீ பிடிச்சிக்கிறேன். லேக்லாம் பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை. என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு சீனுமே என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸோ பெருசாக பாட்டுக்கிட்டு வச்சுருந்தாங்கன்னா மேபி லேக் அடிச்சிருக்கோம். அப்படி எதுவும் இல்லாதது ஒரு பெரிய ப்ளஸ் தான். நல்லா இருக்கு. உண்மையிலே எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. நான் பெருசாக எதிர்பார்த்து வரல. நேற்று பயங்கரமாக ஹைப் வந்தது ப்ரீவியூ ஷோலாம் பார்த்துட்டு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஆரம்பிக்கிறப்போ ஜாலியாக காமெடியாக ஆரம்பித்தாங்க. பட் அது போக போக சீரியஸ் லுக்குள்ளே போகும்போது அது எனக்கு ஓகே ஃபைன் பிளாட்குள்ளே போகிறாங்கன்னு தெரிஞ்சுது. இன்டர்வலில் ஏன்ன்ற ஒரு கேள்வியோட முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃபில் போகும்போது அந்த பிளாட்குள்ளே கொண்டு போகும்போது நல்லா இருந்தது. விஜய் சேதுபதிக்காக படமே ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை, படம் சுமாராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுக்குன்னே தெரில. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் கதை இருந்துச்சு. உள்ள கதை ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன், நான் பாட்டிக்கிட்டு இருந்தேன். நான் படத்தில் உட்காந்து அந்த அளவு இருந்துச்சுண்ணா. படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சாங்ஸ் நல்லா போட்டிருந்தாங்க. சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா போதும் தலைவா, படம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ட்ரெய்லரும் டீசர் சூப்பராக இருந்துச்சு. படம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. இந்த படம் வந்து அதை விட ஒரு 3 times பெட்டராகவே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. எங்கேயுமே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடிலாம் வருது, அதுவும் ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே வந்துட்டு ட்விஸ்டெல்லாம் வைக்கிறதுலாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் செம்ம எங்கேஜிங்காக போச்சு ப்ரோ. விஜய் சேதுபதிக்கு மட்டும் கம்பேக்காக இருக்காது, தமிழ் சினிமாக்கே கம்பேக்காக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எந்த படமே வரல, நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் வேர்டில் ஒன்று சொல்லணும்னா கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான் படம். செம்ம ஹிட். படம் ஆவரேஜாக இருக்குது ப்ரோ. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. அன்சாட்டிஸ்ஃபைடு தான் ஃபுல்லாக. ஆக்ஷனுக்கும் காம்படிஷன் தராது. சீன்ஸ் கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியே இருக்குது. மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஸ்டோரி மட்டும் ஏன் இப்படி போயிடுச்சுன்னு தெரில. என்ன சொல்ல வராங்க படத்தில்? பெருசாக மெசேஜ்லாம் இல்லை, பட் ஆனால் ரொம்ப எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயும் போல் நல்லா மாசாக இருந்துச்சுண்ணா. நார்மல் லைஃப் ஸ்டோரி எப்படியோ அதே தாங்க எடுத்திருக்காரு டேரக்டர். ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு, செம்மையாக கன்வே பண்ணியிருக்காரு. பேரிங் சொல்லவே தேவையில்ல, விஜய் சேதுபதி ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்ல. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் இது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏன்டா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படி தெரியல. விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஹிட்டு, ஷுவர் ஹிட்டு தான். ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி இருந்துச்சு. அது மேலேயே கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் சொல்கிறீங்களா? ரேட்டு சொல்கிறீங்க? நார்மல் ரேட்டு தான், அந்த ரேட்டே கொடுத்துடலாம். அவங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு பிடிக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. விஜய் சேதுபதி அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சீன்ஸ்னால் விஜய் சேதுபதி சார் ஃபைட்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்டோரிலாம் ரொம்ப பழைய சப்ஜெக்ட் தான் ப்ரோ. இது ஒன்றும் புதுசான ஸ்டோரிலாம் இல்லை. வந்து வேற லெவலில் இருக்குது ப்ரோ. விஜய் சேதுபதி ஆக்டிங் சான்ஸே இல்லை. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரிலாம் ஒன்றும் பெருசாக வெயிட்டாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் ஆக்ஷன் ஓகே. அவருக்கு செட் ஆகுது. விஜய் சேதுபதிக்கு செட் ஆகிற ஆக்ஷன் தான். பட் பாட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பிஜிஎம்ஸ் இல்லை அந்தளவுக்கு. அவருக்கு ஏதோ போதும் ப்ரோ. ஆனால் இந்த படம் அவர் கம்பேர் பண்ணால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது அதிகம். பட் ஆனால் அவருக்கு ரொம்ப கம்மி தான். வெளியே வரும்போது எந்த ஃபீல் இருக்குது? ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, போர் அடிக்கல, நீட்டாக போயிட்டே இருக்குது. சாங்ஸ் செம்மையாக இருக்குது, டான்ஸ் செம்மையாக ஆடிருக்காப்புல. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இன்னும் பிரச்சனை இதுவரை வந்ததில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அது படத்தில் அந்த மியூசிக் இருக்க ஃபீலே இல்லை. ஸோ அதுதான் வந்து ஒரு மியூசிக் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது. அதே மாதிரி படத்தில் நடிச்சது மாதிரி நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இப்போ புதுசு லாஸ்ட்டில் அந்த விஜய் சேதுபதி அந்த கேரக்டர் வந்து அந்த எமோஷனல் எப்படி காட்டுறான்றது அந்த படத்தோட இது கிளைமேக்ஸில் அந்த நம்ம ஃபீல்